தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். உலக மக்களுக்கு இருக்க பயம் இந்திய மக்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. லாக்டவுன் போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பல பேர் லாக்டவுன் சொன்னாலே கோவிட் காலத்தில் போட்ட அதே மாதிரி இருக்குமான்னு பயப்பட்டு இருக்கீங்க. அந்த பயம் தேவையில்லை. இதை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற இந்த கான்டென்ட் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வெறும் லாக்டவுன் நம்மளுக்கு தெரியும், ஆனால் எனர்ஜி லாக்டவுன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனர்ஜியை ஃபுல்லாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக வச்சுருக்கணும், அதை முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும். இதுக்காக போடப்படுறது தான் எனர்ஜி லாக்டவுன் அப்படின்றது. சட்ட ரீதியாக இந்த வார்த்தை கிடையாதுங்க. உலகம் முழுக்க இந்த எனர்ஜி சேவ் பண்ண போடப்படுற லாக்டவுன்றனாலேயே இது எனர்ஜி லாக்டவுன் சொல்லிட்டாங்க. அது லாக்டவுன் டைம்குள்ள வரையறுக்க முடியாது. சும்மா இந்த எனர்ஜி சார்ந்து அரசு சில விஷயங்கள் அறிவிப்பாங்களே, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஏன்பா இதெல்லாம் பார்த்தா லாக்டவுன் மாதிரியே இருக்கு, அதனால இது லாக்டவுன் சொல்லிட்டு எனர்ஜி லாக்டவுன் டேர்ம் பண்ணிடுறாங்க. புரிஞ்சிருக்கும் நினைக்கிற மக்களே. இதை பல நாடுகள் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாடுகள் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. பிலிப்பைன்ஸில் இருக்க மக்கள் இருக்காங்களே, உதாரணத்துக்கு சொன்னால் அவங்கள கை காட்டுறேன். இந்த கேஸ் ஷார்ட்டேஜ் பெருசாக ஏற்பட்டு அவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. மிடில் ஈஸ்ட்டை 95% மேலே நம்பியிருக்க நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிலிப்பைன்ஸ் தான். அவங்க வேலைக்கு போகணும்ல, சம்பாதிக்கணும்ல, இதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. வாகனங்கள் இல்லை பெருசாக. இந்த காட்சி சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த பிலிப்பைன்ஸ் காட்சி இன்னும் சில நாடுகள் நடந்துட்டு இருக்கிறது. நம்ம பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா எடுத்துங்க, அங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. QR கோட், பாஸ், அந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம இந்திய மக்கள் சோஷியல் மீடியா முழுக்க லாக்டவுன் அப்படின்ற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சடனா வந்து அந்த ஹேஷ்டேகை பார்க்குற பல பேரும் பயந்துட்டாங்க. ஐயோ, இந்தியாவில் திருப்பி லாக்டவுனா வந்துருச்சா அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா, பிரதமர் மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல சமீபத்தில் பேசினார், ஞாபகம் இருக்கா? அப்போ ஒரு விஷயத்த சொன்னார். கொரோனா காலகட்டத்தில் நம்ம ஃபேஸ் பண்ண சில சவால்கள் இருக்குல்ல, இதை நாம திரும்ப ஃபேஸ் பண்றதா இருந்தாலும் தயாரா இருப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அவ்வளவுதான். இதுக்காக எல்லாரும் லாக்டவுன் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆஹா, லாக்டவுனை மனசுல வச்சுதான் சொல்றாரு, கண்டிப்பா இந்தியாவில் லாக்டவுன் போட போறாங்க, இதுக்கப்புறம் நம்ம பால் வாங்க கூட வெளியே போக முடியாதுன்னு மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பயம் தேவையே இல்லை மக்களே, தேவையே இல்லை. இப்போ மத்திய அரசு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இடத்துல சொல்றாங்க, ஏங்க உங்களோட நடமாட்டங்களை கண்ட்ரோல் பண்ற அளவுக்குலாம், உங்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிப்படைய செய்யற வகைக்கெல்லாம் எதுவுமே பிளான் எங்ககிட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபியூல் ஸ்டாக் பைல் இருக்குல்ல, இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 60 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் நம்ம கைவசம் இருக்குன்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. 60 நாட்களுக்கு. நாம் இந்த க்ரூட் இருக்குல்ல, இதை ஒரு தரப்பு கிட்ட இருந்து மட்டும் வாங்கிட்டு இல்லை, 41 நாடுகள் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம் இந்த க்ரூட் ஆயிலை. அதனால பயப்படாதீங்க, நமக்கு இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை பெருசெல்லாம் இருக்காது, பயப்படாதீங்க. இந்த LPG இருக்குல்ல, அடுத்த தலைவலி, இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, நாம் இந்த ஆஸ்திரேலியா, ரஷ்யா, அப்புறம் இந்த அமெரிக்கா, இப்படி பல தரப்புகள் கிட்ட இருந்து LPG வாங்கிட்டு இருக்கோம். இந்த LPG பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஆர்டர் பண்ணது அந்த வேலை இருக்கு, எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இந்தியா நோக்கி. அதனால LPG ஷார்ட்டேஜ்ன்ற விஷயமும் இதுக்கப்புறம் பெருசாக இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம அரசு. அண்ட் இந்த குக்கிங் கேஸ் இருக்குல்ல, இது அடுத்த 30 நாட்களுக்கு தேவையானது நம்ம நாட்டில் கைவசம் இருக்குன்ற நல்ல விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு மேட்டரும் தெளிவாக புரிஞ்சுங்க மக்களே, பேனிக் ஆகாதீங்க. நீங்க உண்மையை தெரிஞ்சுக்காம, ஃபேக்ட்ஃபுல் நியூஸை தெரிஞ்சுக்காம, ஃபேக்ஃபுல் நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு பேனிக் ஆகாதீங்கன்னு மத்திய அரசு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு, பேனிக் ஆகாதன்னா ஆயிட்டு இருக்கோம்ல, அது காரணம் தெரியுமா அவனுக்குன்னு கேட்டீங்கன்னா சாலிடா தெரியுது. 3 காரணங்கள் மட்டும் தான் எடுக்க முடியும். அதில் முதல் காரணம் இந்த லேட் டெலிவரி இருக்குல்ல. LPG சிலிண்டர் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அது வீட்டுக்கு டெலிவரி ஆக டைம் எடுத்துருது. சில ஏஜென்சிஸ் ஃபோனே எடுக்க மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. சில பேர் ஆர்டரை பிளேஸ் பண்ணியும் அவ்வளோ சீக்கிரம் சிலிண்டர் வீட்டுக்கு வரலான்ற பயமும் இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த லாக்டவுன் பயத்தை உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கா. 2வது, பிளாக் மார்க்கெட்டு. ஃபுல்லாக சிலிண்டர்ஸை பதுக்கி கள்ள சந்தை மூலமாக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலிண்டரோட விலை ஒரு விலையா இருக்கு அப்படின்னா 4 மடங்கு 5 மடங்கு விலையில ஏற்றி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வீட்டு சிலிண்டர் விடுங்க, இந்த கமர்ஷியல் சிலிண்டர் இருக்குல்ல, அதோட நிலமெல்லாம் பரிதாபம். அந்த அளவுக்கு வாங்குற நிலமை பரிதாபம், அவ்வளோ காசு இறங்க வேண்டியதா இருக்கு. 3வது, சரி 30 நாட்கள் வரைக்கும் LPG பிரச்சனை இல்லைன்னு அரசு சொல்லிடுச்சு. 30 நாட்களுக்கு அப்புறம் அந்த பயத்தில் பல பேர் இருக்கீங்க. அதாங்க அந்த வேலை வருதுன்னு சொல்லிட்டாங்கல்ல,
எல்லாமே இருக்கு, இந்தியாவில் வந்துடும் அப்படின்ட்டு. 30 நாட்களுக்குள்ள அதுவும் சேரதா போகுது. ஸோ எக்ஸ்ட்ரா தேவையில்லாம பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ நீங்க ஃபுல்லா பார்க்க போறது டிஃபரன்ஷியேட்ஸ் தான். அதாவது கொரோனா டைம் லாக்டவுன் இருக்குல்ல, அப்போ என்னென்ன பண்ணோம்? மாஸ்க் எல்லாரும் கம்பல்சரியா அணிஞ்சோமா? வேக்சினை போட்டோமா? ஏரியாஸ் எல்லாமே மானிட்டரிங் கீழே வந்துச்சா? அந்த ஏரியாவில் ஒருத்தருக்கு தொற்றுனாலும் அந்த ஏரியாவை ஃபுல்லாக ஷீல்டு பண்ணுற வேலையை பண்ணாங்களா? ஃபுல்லாக பிளாக் பண்ணாங்களா? தகரத்தெல்லாம் அடிச்சு வச்சு. அப்புறம் மக்கள் வெளியே வர வேணாம், அத்தியாவசியமான விஷயத்துக்கு மட்டும் வாங்க, மற்றபடி வெளியே உங்களை பார்க்கவே கூடாதுன்னு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் கடுமையாகவே இருந்துச்சு. அதை நம்ம பார்த்துருந்தோம். இதெல்லாம் தாண்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த விஷயமும் கொண்டு வந்தாங்க. இது எல்லாம் அப்படியே திரும்ப வரப்போகுது. இதுக்கப்புறம் இந்தியாவில் லாக்டவுன் போடுறப்பன்னு பல பேர் நினச்சி பயந்துட்டு இருக்கீங்களா? அது தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்று நடக்கும். அது என்ன தெரியுமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்ன பாருங்க. இந்த விஷயம் வேணா நடக்குமே தவிர மற்றபடி எனர்ஜி லாக்டவுன்ல வேற எதுவும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் பெருசா நடக்காதுங்க. அதனால பயம் வேண்டாம். இப்ப மற்ற நாடுகள்ல இந்த எனர்ஜி லாக்டவுன் போடப்பட்டிருக்குல்ல, அங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க? இப்ப இந்தியால ஒருவேளை எனர்ஜி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ப என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? இதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயில் இப்போ உனக்கு கொடுக்குறேன். அந்த மற்ற நாடுகள் நடக்கிற விஷயங்களை எடுத்து நாம இங்க கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இது ஒரு நாடுக்கும் வேரி ஆகும். குட்டி நாடுக்கு ஒரு மாதிரி, பெரிய நாடுகளுக்கு ஒரு மாதிரின்ற மாதிரியும் அங்க இருக்க மக்கள் தொகைக்கு ஏற்பவும் வேரி ஆகும். அந்த டிபெண்டன்ஸை மனசுல வச்சுக்கிட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 20 விஷயங்கள் இருக்கு. எனர்ஜி லாக்டவுன் போடப்பட்டா இந்த 20 ஒருவேளை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலாம். இந்த கோல் மூலமான எனர்ஜி ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பீக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்தியாவில் நாம பெரும்பாலும் மின்சாரத்தை எப்படிங்க எடுத்துட்டு இருக்கோம்? கோல் மூலமா தான். பெரும்பாலும் கோல்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம், நிலக்கரியில இருந்து. இப்ப என்ன பண்ணுவோம்? நிலக்கரி சார்ந்த இம்போர்ட் அதிகப்படுத்துவோம். அதுக்கப்புறம் அது மூலமா எனர்ஜி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்திடுவோம். இப்போ யாரும் வெளியே வராதிங்கப்பா, வீட்டு உள்ள இருங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இனிஷியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மற்றபடி வாகனங்கள் நீங்கள் வச்சுட்டு இருக்க அந்த ஃபாசில் ஃபியூல் வாகனங்கள் தூக்கி போட்டு ஒரு ஈவிக்கு போறீங்கன்னு வைங்க, இது எல்லாத்துக்கும் மின்சாரம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இல்லை? புரியுதா? ஸோ இது சார்ந்த கோல் எனர்ஜி நம்மளுக்கு தேவை. அது இன்னும் அதிகமாக தேவை. வெயில் காலம் வேற இங்கே இருக்கிறது அடுத்த பெரிய தலைவலியே இது. ஸோ இதை நம்ம அதிகப்படுத்துவோம். ரெண்டாவது விஷயம், இந்த ஃபியூல் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம பெருசாக பண்ணல அப்படின்னாலும் அப்பப்போ உதவின்ற மாதிரி கூட கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகளுக்கு. அதை நம்ம லிமிட் பண்ணிவிடுவோம். நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற தேவை போக தான் மிச்சம் ஜோச்சம் இருக்கிறத நம்ம வெளிநாடுகளுக்கு கொடுப்போன்ற முடிவை எடுப்போம். ஸோ எக்ஸ்போர்ட்டை அங்கே நம்ம லிமிட் பண்ணிடுவோமா? மூணாவது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, பஸ்ஸு, ட்ரெயின், இது போடலாம். அதோட அவைலபிலிட்டி 30% வரைக்கும் தான் இருக்கும். அதுவும் இன்னும் பல நாடுகளில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே இப்போதைக்கு எடுத்துட்டாங்க. வேணாம்பா, எங்கேயுமே நீங்கள் போவானா, வீட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்க. நம்ம நாட்டில் அதை ஒரேடியாக தூக்கிட முடியாதுல்ல. அதிகபட்சம் ஒரு 30% வரைக்கும் அது சர்வீஸில் இருக்கலாம். நாலாவது விஷயம், ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட் சர்வீஸ் இருக்குல்ல, இது ஒரு 20% மட்டும்தான் மக்கள் அவைல் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கலாம். ஏன்னா எது இயங்குறதா இருந்தாலும் என்ன வேணுங்க? ஃபியூல் தேவையில்ல. ஃபியூலை மிச்சம் பிடிக்கிறப்ப அந்த வாகனங்களை எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அஞ்சாவது, மக்கள் வெளியே வரலாம். இது ஆணித்தரமாக சொல்லிக்கிற மக்கள் வெளியே வரலாம். நம்ம கொரோனா டைமில் வெளியே வராதது காரணம் ஸ்ப்ரெட்டிங் ஆகுமோன்ற பயத்தில். இப்போ நடந்துட்டு இருக்க இந்த எனர்ஜி கிரைசிஸ்க்கும் இந்த நோய் தொற்றுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால சொல்கிற மக்கள் வெளியே வரலாம். இதுக்காக வீட்டுக்குள்ளேயே முடங்கிருன்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் இந்த லாக்டவுன்ல வராது. லாக்டவுன் வந்தாலும் இந்த எனர்ஜி லாக்டவுன்ல அதெல்லாம் வராது, பயந்துடாதீங்க. ஆனால் என்ன, இந்த வெஹிக்கிள்ஸில் யூசேஜ் இருக்குல்ல, இதை மட்டும் லிமிட் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வாகனங்கள் இயக்கிறத தவிர்த்துருங்க. அத்தியாவசியம் சார்ந்து மட்டும் இயக்குங்கன்னு சொல்லலாம். ஸோ சேஞ்ச் ஒரு புரியுதா மக்களே? ஏழாவது விஷயம், பெட்ரோல் பங்க்ல போயிட்டு நம்ம பெட்ரோல் அடிக்கிறோம்ல, வண்டிக்கு டீசல்லாம் போட்டுக்கிறோம்ல, அதில் QR பாஸ் பேஸில், ஏன்பா ஒரு ஆளுக்கு இவ்வளோதான்ப்பா, அதிகமெல்லாம் உனக்கு கிடையாது, ஒரு வாரத்துக்கு உனக்கு இவ்வளோதான் கோட்டான்ற மாதிரி பாஸ் பேஸ் பண்ணி ஒரு கேப்பை ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு வீக்லி கேப்பை ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் பங்க்ஸ்லாம் செயல்பட வாய்ப்பு இருக்கு. எனர்ஜி லாக்டவுன் போட்டாங்கன்னா சொல்கிறாங்க. எட்டாவது, இந்த வாட்டர் கேனு, இது போல் பெரிய பெரிய கேன் எல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க பாருங்க, பெட்ரோல் டீசல்லாம், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய தடையை கொண்டு வந்துடுவாங்க. ப்ரோ ஆல்ரெடி அப்படி தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்கா? இதுக்கு முன்னாடியே வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்லையே, என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பயத்தில் எவ்வளோ பேர் வந்து கேன்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னு. ஸோ அதெல்லாம் பர்மனெண்ட்டாக இங்கே தடை பண்ணுவதற்கான வாய்ப்பு பெருசாக எழுந்துடும். எனர்ஜி லாக்டவுன் போடப்படுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க. 9வது விஷயம், பவர் ஷட் டவுனு. எனர்ஜி நம்ம மிச்சம் பிடிக்கணும் அப்படின்னா கோலை எரிச்சு எல்லாரும் வீட்டிலேருந்து அச்சு தள்ளி முடிச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பவர் ஷட் டவுனை தினமும் கொண்டு வருவாங்க. ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கண்டிப்பாக பண்ணலாம், ஆனால் தினமும் கொண்டு வரதா வாய்ப்புகள் நிறைய. சில நாடுகளில் ஒரு நாளைக்கு 5 to 8 மணி நேரங்கள் வரைக்கும் இப்போ பவர் ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க சில நாடுகளில். 10வது விஷயம், இரவு நேரங்களில் வெளிச்சம் தேவை, அதனால லைட்டு போட்டுப்போம். ஆனால் பல பேர் வீடுகளில் பார்த்துருக்கீங்கன்னா, வீடுகளையும் ஆஃபீஸ்லையும் பகல் நேரத்தில் லைட் எடுத்துட்டு இருக்கோம். தேவை இல்லைனா கூட இந்த டே லைட்ஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வைங்கப்பான்னு உங்களை நிர்பந்திக்கலாம். அதை வேணா அரசு கண்டிப்பாக பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுவும் பெரிய பெரிய கடைகளில் பார்த்தீங்கன்னா வெளியில மினுமினுக்கிற மாதிரி இந்த பெரிய நேம் போர்ட்ஸ் வச்சிருப்பாங்களே, அதில் இருக்க லைட்ஸ் ஆஃப் பண்ண வைக்கலாம். இந்த பில் போர்ட்ஸ் இருக்குல்ல, அதுவும் பகலில் மின்ன வேணாப்பா, நைட்டில் கூடன்ற மாதிரி இழுக்கலாம். 11வது விஷயம், ஹெவி ஃபேக்ட்ரிஸ் இருக்குல்ல,
அதிகமாக எனர்ஜியை கன்சியூம் பண்ணி அவுட்புட் கொடுத்துட்டு இருக்கிறது. அந்த ஹெவி ஃபேக்ட்ரிஸோட ப்ரொடக்ஷனை கொஞ்ச நாட்களுக்கு ஹால்ட் பண்ணி வைக்கலாம். ஆனால் என்ன இதெல்லாம் பண்ணுறோன்னாக்கா நம்ம எக்கானமி இருக்குல்ல அது லைட்டாக அடி வாங்கும். அது எதுவும் பண்ண முடியாது, அடி வாங்கி தான் ஆகும். இதில் கடைசியாக 12வது விஷயம், இந்த மால்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, அப்புறம் நிறைய பெரிய பெரிய இடங்கள் இருக்க பாருங்க, அது எல்லாம் ஏர்லி க்ளோஷர் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதாவது நைட்டு 10 மணி தான் அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்கே க்ளோஸ் பண்ண என்ன அந்த முடிவு எடுத்துருவாங்க. புரியுதா? எனர்ஜி லாக்டவுன் ஒன்று போடப்பட்டுச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படலாம். 12 பார்த்தாச்சுல, இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற ஒன்றுமே ஹைலைட்டு 8 விஷயங்கள் இருக்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுலேயே பப்ளிக் ஹாலிடேஸ். அதாவது வாரத்தில் நம்ம 5 நாட்கள் வேலை பார்க்குறோம். ஒரு சில எம்என்சி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்கள் லீவு கிடச்சிடும் வீக் டேஸில், இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு. ஆனால் பெரும்பாலும் வேலை பார்க்கறது சனிக்கிழமை இருக்கல வேலை பார்ப்போம், சண்டே மட்டும் ஒரு நாள் லீவ் எடுத்துப்போமா. ஆனால் சில நாடுகள் இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஏன்பா வீக்கெண்டில் லீவு கொடுக்குறது ஓகே, அது இருக்கட்டும், வீக் டேஸில் லீவு கொடுத்துரு. நடுவில் இந்த புதன்கிழமை இல்லைனா வியாழக்கிழமை இல்லைனா செவ்வாய்க்கிழமை இது போல் வேலைக்கு லீவு கொடுத்துருப்பா. ஏன்னா நீ அந்த நாளில் வேலைக்கு லீவு கொடுக்கறதுனாலேயே எனர்ஜி பயங்கரமாக மிச்சப்படுத்தப்படும். வண்டியில் வந்துட்டு போகிறாங்களே அந்த ஃபியூல்லாம் கொஞ்சம் சேமிக்கப்படும். அதனால் இதை பண்ணுங்கப்பான்னு சில நாடுகளில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் தெரிஞ்சிருக்குமே, மிட்வீக் ஹாலிடே அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் ஹாலிடே. இதே போல் ஒரு நிலைமை எனர்ஜி லாக்டவுன் சார்ந்து இங்கே வந்துச்சுன்னா வரும், அவ்வளோதான். 14வது விஷயம், வாரத்துக்கு 4 நாட்கள் மட்டும் வேலை செஞ்சால் போதும்னு கவர்மெண்ட் ஊழியர்கள் சார்ந்து ஒரு அறிவிப்பானே வெளியிடப்படலாம். 4 நாட்கள் மட்டும். 15வது விஷயம், இந்த ஃபியூல் அலோகேஷன் இருக்குல்ல, அதாவது இப்போ அரசு இயந்திரம் முழுமையாக செயல்படணும் அப்படின்னா அதுக்கு 1008 லொட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு ஃபுல்லாக வாகனங்கள் இருக்குல்ல, அந்த வாகனங்களுக்குன்னு இந்த எரிபொருளை அலோகேட் பண்ணுவாங்க அரசு. அந்த அலோகேஷன் ஹாஃபாக குறையலாம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ அலோகேட் பண்ணாங்களோ அதுலேருந்து பாதி அளவு மட்டும் இதுக்கப்புறம் அலோகேட் பண்ணணும்னு சொல்லிடலாம். 16வது விஷயம், ஸ்கூல்ஸு, காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இது போல் கல்வி ஸ்தாபகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமோட் வழியாக ஃபங்க்ஷன் ஆகலாம். எது சொல்ல வரேன்னா, நீங்கள் அங்கே போயிட்டு படிக்க வேணாப்பா. இந்த கொரோனா டைமில் பார்த்தோம், லாக்டவுன் டைமில் கிட்டத்தட்ட அதுமாரி சிமிலாரிட்டி, நீங்கள் ஆன்லைன் மூலமாக எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கொண்டு வரலாம். ப்ரோ எப்படி ஸ்கூலு காலேஜெலாம் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுறது, இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கொரோனா டைமில் பாசிபிள் ஆகலையா? அவளையா பாகிஸ்தானில் லீவே விட்டாங்களே ஃபுல்லாக, அது பாசிபிள் ஆகலையா? ஸோ இங்கே பாசிபிள் ஆகலாம். 17வது விஷயம், ப்ரைவேட் செக்டார் முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோமை கொண்டு வந்துருவாங்க. அரசு சொல்லி ப்ரைவேட் செக்டார் ஃபுல்லாக கொண்டு வந்துருவாங்க. 18வது விஷயம், டேட்டா யூசேஜ் இருக்குல்ல, அது பீக்குக்கு போகும். ஏன்னா வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, வீட்டில் இருந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா டேட்டா நிறைய தேவைப்படல, அது பீக்குக்கு போய்டும் கன்சம்ஷன். 19வது, டேஞ்சர் லெவலில் போய் ஹிட் பண்ணோம் இன்ஃப்ளேஷன். ஏன்னா ஒரு பொருளுக்கு நிகரான பணத்தோட மதிப்பு இருக்குல்ல, அது பெருசாக அடி வாங்குறப்ப இன்ஃப்ளேஷன் தகன்னு மேலே போய் நிற்கும். அது நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு நல்லதே கிடையாது. 20வது விஷயம், அல்டிமேட்டாக என்ன பண்ண முடியும், இவ்வளோ பிரச்சனைகளை மக்கள் ஃபேஸ் பண்ண மூல காரணம் எதுன்னு பார்ப்பாங்க. அந்த மூல காரணத்தை எப்படியாவது அந்த பிரச்சனையை நம்ம தீர்த்தர முடியுமான்னு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் யோசிப்பாங்க. எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியுதா மக்களே? இப்போ எல்லாத்துக்கும் கான்ஃப்ளிக்ட் காரணம் என்ன? ஈரான் வார் தானே, ஹார்முஸை பிளாக் பண்ணது, இன்னும் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறது தானே, மிடில் ஈஸ்ட் முழுக்க அவங்க அடிச்சிட்டு இருக்கிறது. இதை நம்ம நிரந்தரமாக நிறுத்தணும்னு என்ன பண்ணணும்னு இந்திய அரசும் யோசிக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ விஷயங்கள் எனர்ஜி லாக்டவுன் இந்தியாவில் போடப்பட்டுச்சுனா தான் நான் சொன்ன இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். ஈரான் இன்னும் இந்த ஹார்முஸில் அவங்களுக்கு தோதுபடுற நாடுகளை மட்டும் விட்டுறது, அவங்களோட வெசல்ஸை மற்ற எதிரிகள் நாடுகளோட கப்பல்களை விட்டுறது இல்லை. இந்த பிளாக்கேஜ் இன்னும் போயிட்டு இருக்குல்ல. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை பற்றி நீங்கள் சில முக்கியமான விஷயம் தெரிஞ்சுட்டே ஆகணுங்க. ஏன்னா எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னா, உலகம் முழுக்க எனர்ஜி லாக்டவுனை கொண்டு வராங்கன்னா அந்த எங்கேயோ ஒரு இடத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த வேர்ல்டு எக்கானமி இருக்குல்ல, இதுக்கான ஹார்ட் பீட்டு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் தான். இது இந்த பெர்ஷியன் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஒமன் அண்ட் அரேபியன் சி, இது மூணுத்தையுமே இணைக்கிறதுங்க அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ். இது இந்த ஒமன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இதுக்கும் சொந்தமானது. சவுத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கும் சொந்தமானது, ஈரானுக்கும் அந்த பக்கம் சொந்தமானது. இது ஒட்டுமொத்தமாக 167 கிலோமீட்டர் லாங்கு. ஓகேவா? இதோட நேரோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதான் ரொம்ப 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 குறுகலான இடம்னு பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். நேரோவஸ்ட் பாயிண்ட் இருக்கிற நேரோவஸ்ட் இது நீங்கள் 95 கிலோமீட்டர்ஸுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இருக்கிற ரொம்ப குறுகல் 33, அதை தாண்டி அங்கங்கே பார்த்தீங்கன்னா கேப்ஸ் கொஞ்சம் தெரிந்து பாருங்க, இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா 95 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும். ஆனால் இந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாமல் தான் இவ்வளோ பிரச்சனை இப்போ உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. இங்கே டெய்லி பாஸ் பண்ணிட்டு இருந்த இந்த குளோபல் ஆயில் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு தெரியுமா? 20% இருந்து 30% வரைக்கும். இப்போ உலகம் ஒட்டுமொத்தமாக 100% ஆயில் அங்கங்கிருந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, இந்த ஹார்முஸை கடந்து வர்றது மட்டும் 20-30% ஆயில். அப்போ எவ்வளோ முக்கியமான தொண்டை பகுதின்னு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்கும் ஒரு நாள் பேஸில் பார்த்தீங்கன்னா, 17 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் ஒரு நாளைக்கும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை கடந்து போகும். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் கிட்டத்தட்ட 8 ஐலாண்ட்ஸ் வர கொண்டு இருக்கிறது. இதில் 7 தீவுகளை யார் கண்ட்ரோல் பண்ணுறது தெரியுமா? ஈரான்.
சமீபத்தில் அமெரிக்கா கூட ஈரானோட ஐலாண்டெல்லாம் டார்கெட் பண்ணி அடிச்சதுல அதுக்கு பின்னாடி இந்த காரணம் இருக்க தான் செய்யுது. சரி ப்ரோ, இவ்வளவு இருக்கு அப்படின்னா ஈரானுக்கு உரிமை இருக்குல்ல, அவங்களுக்கு பிரச்சனை வர்றப்ப இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உரிமை இல்லைங்க. அதான் இங்கே பிரச்சனையே. அவங்களுக்கு அத்தாரிட்டியே கிடையாது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணணும்னு. ஏன்னா பல நாடுகளோட கப்பல்கள் வந்து போகிற இடம். அங்கே ஒரு நாடு சொந்தம் கொண்டாடிட்டு பிளாக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்கவே படலை. ஆனால் இப்போ இருக்க ஈரான் அரசு கேட்டுட்டு இருக்கு பாருங்க, இந்த வாரெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா எங்களோட கண்டிஷன்ஸ் ஏற்றுப்பீங்களா? அப்போ இது முக்கியமான கண்டிஷன், எங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துடணும். ஹார்மோஸ் எங்களுக்கு தான் அத்தாரிட்டி கொடுத்து நாங்கள் நினைச்சா அதை பிளாக் பண்ணிடுற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானோட இந்த கோரிக்கை ஏற்றுக்கப்படுமா இல்லையான்றது ஃபியூச்சர்ல தான் தெரியும். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படுதோ இல்லையோ, இது வரைக்கும் அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்த நாடுகளோட கப்பல்கள்லாம் இதுக்கப்புறம் பயங்கரமாக ஃபீல் பண்ணும். காரணம், டோல் பிளாசா மாதிரி போட போறாங்களாம் ஈரான். இப்போ ஈரான் பார்லிமெண்ட்ல தான் பெரிய டிபேட்டாக போயிட்டு இருக்கு. அதாவது அந்த பக்கம் எந்த கப்பல் போயிட்டு வரதா இருந்தாலும் ஈரானுக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். அது அப்ராக்ஸா இப்போ சொல்லப்படுறது இந்திய ரூபாய் மதிப்பு 18 கோடி ரூபாய் ஒரு கப்பல் சார்ந்து சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்னவா ஃபிக்ஸ் பண்ண போறாங்களோ. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். புதைப்படிவ எரிபொருள் இல்லாத உலகம் இருக்குல்ல, இதை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அது சொர்க்கமா இருக்குமா இல்ல நரகமா இருக்குமா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.